சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்தின அற்புதமாக உங்களை நடத்தி வந்தாரே, எல்லா தீமைகளுக்கும் விலக்கினார். உங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படியாக அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி எண்ணி நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இப்போதும் கூட ஆவியானவரை எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தைகள் காதலை தொனிக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையின் வல்லமைகள் கடந்து வரட்டும் என்று சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, ஒரு விஷயப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தைகள் மூலமாக நீர் ஆண்டவரே நீர் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன் ஆண்டவரே. துதிகான மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்குன்னு தந்த வேத பகுதியை நான் எடுத்து தியானிப்போமா? ஏசாயா 49 அதிகாரம் 25 வசனத்தின் பின் பகுதியை நம்ம வாசிப்போம். உன்னோடு வழக்காடுகளோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை நான் ரட்சித்து கொள்வேன். பாருங்கள், இந்த அருமையான ஒரு வசனம். அன்று என்ன சொல்கிறான்னா, உன்கிட்ட வழக்காடுகிறவர்களோட நான் என்ன செய்வேன்? வழக்காடுவேன். உன் பிள்ளைகளோட வழக்காடுகிறவர்களோடு நான் என்ன செய்வேன்? வழக்காடுவேன். உன் குடும்பத்தினரோடு வழக்காடுகிறவர்களோடு நான் என்ன செய்வேன்? நான் வழக்காடுவேன். அவங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தருக்கு தருகிறாரு. அது மட்டும் இல்லை, சில பேர் காரணம் இல்லாமல் உங்ககிட்ட என்னச்சுதாங்க வழக்காடுதாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த காரியத்திலேருந்து கர்த்தருக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன வழக்காடுவேன், நான் உனக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணுவேன். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக வந்தாங்களோ அவங்களுக்கு விரோதமாக நான் என்னச்சுவேன்? நான் வாக்குவாதம் பண்ணுவேன். என் பிள்ளைகளுக்கு நான் நீதியை கொடுப்பேன். நீதியே இல்லையே அப்படி சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் நாட்களை உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் நீதியை உங்களுக்கு என்னச்சுவேன்? நான் தருவேன் என்பதாக சொல்கிறாரு. அருமையாளர்களை, இந்த வார்த்தைகளை நீங்கள் அதை பிடித்து கொண்டு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான், இது எனக்கு தான் அப்படி சொல்லி நீங்கள் பிடிக்கும் போது இவ்வளோ அற்புதத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு நீதியை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி சுதந்திரிக்க போகிறீங்க. அவர் நீதிமான்களை பாதுகாக்கும்படி அவருடைய கடமை பாருங்கள். நீதிமான யார் அப்படி சொன்னால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் தான் யார்? நீதிமான்கள் தான். அப்போது நீதிமான்களை பாதுகாப்பது, நீதிமான்களை போஷிப்பது, இதெல்லாம் கர்த்தருடைய பெரிய பொறுப்பு. அப்போ நீதிமான்களை பாதுகாப்பது கர்த்தருடைய கடமை தான். அதாவது பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி போஷிப்பது, அவங்க எல்லா பொறுப்புமே அந்த பெற்றோர்களுக்கு தான். அதே போல் அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை, நான் உங்களை போஷிப்பது என்னுடைய கடமை, உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் பொறுப்பு நான் தான் அப்படி சொல்லி உங்களை பார்த்து இன்றைக்கி அவர் சொல்கிறார் பாருங்க. அப்போது நீதிமான்கள்னால் நம்ம ஆண்டவர் நம்மளை நினைச்சிருக்காரா, நான் நீதிமான்கள், உங்களை நீதிமான்கள், ஏன் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என்னுடைய பிள்ளை, அதனால அது என்னதான்? அது நீதிமான்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க. நம்ம சில இந்த சங்கீதம் 37:24 பார்க்கும்போது பாருங்க, நல்ல மனுஷனுடைய நடைகளை அது கர்த்தருக்கு பிரியமானதான், நல்ல மனுஷனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதான். அந்த மனுஷன் அவர் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களை தாங்குகிறாரு. அதான் சொல்கிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை தடவை விழுந்தாலும் கூட அவர் என்ன செய்வாராம்? அவர் தாங்குவேன், நான் தாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு விரோதமாக இன்றைக்கி எத்தனையோ பேர் வழக்காடலாம், நமக்கு அதுக்கு திருப்பி வழக்காட முடியாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளை. நம்ம ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவானே, ஆண்டவரை எனக்கு விரோதமாக வழக்காடுதாங்க, எனக்கு விரோதமாக அவங்க என்ன செய்வாங்க? வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்படி சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட தான் நம்ம காரியத்தை என்ன செய்வோம்? நம்ம சொல்வது உண்டு. அதே தான் இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் பார்த்து, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக வழக்காடுறோம் நான் என்ன செய்ய மாட்டேன், சும்மா விட மாட்டேன், நான் என்ன செய்வேன்? நான் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அப்போது அநேக காரியங்களில் பிசாசு கூட நினைப்பான், நம்ம வாழ்க்கையில் சில கடன் பிரச்சனைகள் அதிகமாக சிலர் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது பிசாசு என்ன நினைப்பானே, இவங்க கடன் பிரச்சனைகள் என்ன செஞ்சுட்டான்? தள்ளுண்டு விழுந்து போனாங்க, வறுமையில் விழுந்து போனாங்க, வியாதியில் விழுந்து போனாங்க, ஏதோ குடும்பத்தில் ஒரு
ஒரு பிரச்சனை, அதில் விழுந்து போனாங்க. பொருளாதாரத்தில் விழுந்து போனாங்க, அவங்க வியாபாரத்தில் விழுந்து போனாங்க, அவங்க தொழிலில் விழுந்து போனாங்க, அப்படி சொல்லி பிசாசு நினைப்பான். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் விழும்போது எங்கே கீழே விழலை, கீழே விழுந்தால் உடைஞ்சு போயிடுவோம். ஆனால் எங்கே விழுதோம்? கர்த்தர் நம்மளை தாங்குகிற அப்படின்னால அவருடைய கரத்தில் தான் நம்ம விழுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, நான் கர்த்தருடைய கையில் தான் விழுந்திருக்கேன், நான் கர்த்தருடைய கையில் தான் நினச்சேன் நான் விழுந்திருக்கேன். எனக்கு உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் அது அது வாய்க்காது என்று கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே சோஸ்திரம். பறந்திடுமே நாமத்திலே, பரணே எனக்காய் ஜெய கொடியே. பாருங்க, உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிப்பவர்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. அப்போ இந்த நாளில் பிசாசு உங்களை பார்த்து சந்தோஷப்படலாம். ஐயோ, இவன் விழுந்துட்டான் அந்த காரியத்தில் அப்படி சொல்லி. ஆனால் நீங்கள் அந்த பிசாசை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? பிசாசை நான் கீழே விழலை, நான் கர்த்தர் என்னை தாங்குகிறாரு, நான் தள்ளுண்டு போவதில்லை, என் கர்த்தருடைய கரத்தில் தான் நான் விழுந்திருக்கேன். அதனால் கர்த்தருடைய கரம் என்னை என்ன செஞ்சிடும்? தூக்கி எடுத்து நிறுத்தும் அப்படி சொல்லி இங்கே பிசாசை பார்த்து சொல்லுங்க. அந்த பிசாசு என்ன செஞ்சிடும்? அது வெட்கப்பட்டு போய்விடும். அதனால் நீங்கள் இந்த காரியத்தில் நான் விழுந்துட்டேன், ஐயோ இந்த பிரச்சனை நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகவே தேவையில்லை. கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? நான் தாங்கி வைத்திருக்கிறேன், அவருடைய கரம் உங்களை தாங்கி இருக்கிறது. அந்த சந்தோஷத்தோடு நம்ம கடந்து போவோம். எப்போதும் கூட ஐயோ நான் கீழே விழலை, நான் விழுந்துட்டேன்னு நினைச்சேன், ஆனால் இன்னைக்கு நான் விழலை, நான் கர்த்தருடைய கரத்தில் தான் விழுந்திருக்கேன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை நீங்கள் செய்து பார்க்கும்போது எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை அது என்ன செய்யாது? சேதப்படுத்தாது, உங்களை துக்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார். பாருங்க, நீதிமான்களை அவர் ரொம்ப விசாரிக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறாங்க, எப்படி இருக்காங்க அப்படி சொல்லி உங்களை ரொம்ப அவர் விசாரிக்கிறாராம். பாருங்க, அப்போது இந்த காய்ச்சல்னு சொல்ல காரணம் இல்லாமல் என்கிட்ட சென்னைக்கு வராங்க, காரணம் இல்லாமல் என்னை பெற்றவங்க என்னச்சுதாங்க பகைக்காங்க. அதாவது இவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இவங்க பேசும்போது நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா சொல்லாத வார்த்தையெல்லாம் சொன்னதாக சொல்கிறாங்க, எனக்கு விரோதமாக தவறாக பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். நீங்கள் எப்போதும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எதிராக வரவங்க எப்போதும் தீமை செஞ்சே பழக்கமுடையவராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை, நம்ம சும்மா இருப்பது போல தான் தெரியும். ஆண்டவர் எந்த காரியத்தையுமே எனக்கு செய்யலையே, அவர் மௌனமாக இருக்கிறாரு, நான் எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் சும்மா இருப்பது போல தெரியும். ஆனால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வழக்கையும் நினைச்சவேன், நான் விசாரித்து அதுக்கு நீதி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்பீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 49ஆம் அதிகாரம் இந்த 3-4 வாசிக்கும் போது பார்க்க அந்த ஏசாயா தீர்க்கதரிசி விதமாக சொல்கிறாரு, நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாக என் பலனை நான் செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்பதாக அவர் சொல்கிறார். பாருங்க, நான் விருதாவாக உழைக்கிறேன். அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி நீங்களும் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். நான் விருதாவாக தான் உழைக்கேன், இரவும் பகலும் நான் உழைக்கிறேன், ஆனால் எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமில்லாத போல தான் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். நான் உழைத்து என் சரீர பலன்லாம் குறைஞ்சு போயிட்டு என் பலன்லாம் நான் என்னச்சதேன், நான் என் பலன் செலவழிகிறது, ஆனால் அது ஒரு பிரயோஜனமே இல்லை. நான் வாங்குற சம்பளம் எல்லாம் வட்டிக்கு போகுது, அல்லது நான் உழைக்கிற பணத்தை யாரோ ஒருத்தங்க திருடிட்டு போகிறாங்க. இப்படி சொல்லி நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு நல்லா காணிக்க கொடுக்கேன், ஆனால் நான் உங்களுக்கு பிரியமாக நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன், உங்களுக்கு உண்மையாக உண்மை உத்தமமாக நான் பணி செய்கிறேன்,
கொடுக்குறேன். ஆனால் நான் வாங்குகிற கையின் பிரயாசத்தை நான் என்னால் சாப்பிட முடியலை, என் பிள்ளைகள் கூட அதை அனுபவிக்க முடியலை, என் குடும்பத்தை கூட நாங்கள் பயன்படுத்த முடியலை. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், என் பலனெல்லாம் வீணாக போகுது. ஆனால் அது யாரோ ஒருத்தங்க எண்ணிச்சுதாங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது நியாயமா ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம். கேட்கறதுல தப்பே இல்லை. நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே நான் வேலை செய்தேன், ஆனால் அந்த கையின் பிரயாசத்தை நான் என்ன செய்யலை, நான் அனுபவிக்கல சொல்லி நீங்கள் கேட்கீங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அந்த காரியத்திலும் கூட, அப்படிப்பட்ட காரியத்திலும் கூட நான் உங்களுக்கு நீதி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 55:22 பார்க்கும்போது, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, நான் உன்னை நினைச்சவே நான் ஆதரிப்பேன். உங்களோடு கூட வழக்காடுகிறவர்களை பார்த்து நீங்கள் நொந்து கவலைப்பட்டு நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்க தேவையில்லை. கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாரத்தெல்லாம் என் மேலே வைத்து விடு. ஏனென்றால் உனக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கவங்களுக்கு விரோதமாக நான் என்னச்சுவேன், நான் எழும்புவேன். கர்த்தர் சொல்கிறாரு, பொருளாதாரத்தை அழிக்கிற காரியம், நீங்கள் நல்ல பொருளாதாரத்தை அழிக்கிற பொல்லாத ஆவிகள் அழித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக வழக்காடுவேன். உங்களை வஞ்சித்து உங்கள் ரூபாயெல்லாம் ஏமாற்றி வாங்கலாம், நான் இன்றைக்கு உங்களுக்காக வழக்காடுவேன். இன்னும் கூட ஆண்டவர் சொல்கிறார், உன் பாரத்தை, என்னென்ன பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டே இருக்கியோ அது என் கரத்தில் நீ வச்சிரு அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக வழக்காடுகளுக்கு விரோதமாக நான் வழக்காடுவேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நான் செய்ய போகிறேன்னு கர்த்தர் உங்களை பார்த்தேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எதுலையுமே விழலை, நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் தான் நீங்கள் விழுந்திருக்கீங்க. அதனால் அவர் தூக்கி விட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்கள் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை என்ன செய்யலாம், ஆமென், உங்களை துரத்தி கொண்டே வந்தாங்க, உங்களுக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணினாங்க. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் என் கரத்தில் தான் நீங்கள் விழுந்திருக்கீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், உங்களுக்காக வழக்காடுவேன், உங்களோடு போராடினவர்களை நீங்கள் தேடியும் காண மாட்டீங்க, உங்கள் கண்கள் முன்னால் என்ன இன்று கண்ட எய்த்தனை இனி நீ காண்பதில்லை என்று கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறார். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் நீ காண மாட்டாய், உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியம் அடைவார்கள் என்று உங்களை பார்த்து தான் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு கரந்தட்டி, ஆண்டவரே எனக்கு தந்த வார்த்தை நான் சொந்தமாக்கி கொள்கிறேன். அநேக வார்த்தைகள் கடந்து வரும்போது ஏதோ நம்ம யாருக்கோன்னு சொல்லி இருந்து விடக்கூடாது. இந்த வார்த்தை எனக்கு தான், இது எனக்கு தான் அன்று தந்தாருன்னு சொல்லி நீங்கள் அதை பிடித்து கொண்டு நீங்கள் சொல்லி அறிக்கை செய்யும் போது அந்த வசனத்தின் வல்லமே நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அது மட்டும் பாருங்கள், இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஈசாக்குடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொண்டோமானால், ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஈசாக்கு ஒரு விதை விதைக்கிற ஒரு மனுஷன், விவசாயம் பண்ணுகிற மனுஷன். அவர் அந்நிய தேசத்தில் தான் அவர் பிழைப்புக்காக போனார், ஒரு பெலிஸ்த தேசம். அந்த தேசத்தில் பாருங்க அவர் பஞ்ச காலம் தான், அங்கே வறட்சி தான். அந்த வறட்சியிலையும் கூட அவர் என்ன பண்ணார்னா விதை விதைக்காரு. அந்த விதை என்ன செஞ்சுட்டு அது முளைத்து எல்லாம் அவர் 100 மடங்கு, அந்த பஞ்ச காலத்திலும் கூட 100 மடங்கு பலன் அடைந்தார். இப்படி அவர் விதையை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, அந்த விதைக்கிற இடத்த கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, அந்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. அதனால் அங்கே 100 மடங்கு பலன் அடைந்து 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 அந்த ஈசாக்கை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 26:12-13 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் அந்த விதையை விதைத்து 100 மடங்கு பலன். அவர் என்ன பண்ணார்,
என்னவானார்? ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்தார். அவர் வர 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 விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார் பாருங்க. அவர் மிக ஒரு ஐஸ்வர்யனாகி விட்டார் பாருங்க. இப்போ அந்த பெலிஸ்தே தேசத்தில் உள்ள அபிமெலேக்கு ராஜாவும் அந்த பெலிஸ்தே ஜனங்களும் இந்த ஈசாக்கு மேலே பொறாமை கொண்டு நம்மளை விட இவன் அதிகமாக என்ன செஞ்சான், ஐஸ்வர்யன் ஆகிவிட்டாரு, இனி இங்கே வைக்கக்கூடாது, எங்களை விட்டு நீ என்ன செஞ்சிரு, நீ கடந்து போ அப்படி சொல்லி சொன்னனால உடனே அந்த ஈசாக்கு வாதாடலை, வழக்காடலை, சண்டை போடலை. அப்படியே என்ன செஞ்சிட்டாரு, அவர் வெளியில் அவங்க சொன்னது போல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வெளியிலே ஈசாக்கு வந்துட்டார் பாருங்க, அந்த ஊருக்கு வெளியில். ஆமே, பொறாமைனால இன்றைக்கு அப்படி தான் பாருங்க. அவங்க வாழ்க்கையிலும் கூட இந்த பூமியில் நிறைய நேரம் மக்கள் விரோதமாக எழும்புவாங்க, பகைப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களை விட கொஞ்சம் நீங்கள் வளர ஆரம்பிக்கும் போது நான் செய்ய முடியாததை என்னை விட இவன் வளர்ந்துருவானோ என்று சொல்லி பொறாமைனால உங்களை பகைப்பது உண்டு. அப்படிதான் ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால அவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அந்த ராஜாவும் பொறாமைப்படுகிறாரு, என்னை விட இந்த ஈசாக்கு பெரியவனாகி விடுவார் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாரும் பார்க்காங்க. இப்போ தான் வெளியே ஏற்றுதாங்க. வெளியே வந்த உடனே பாருங்க, அந்த ஈசாக்கு என்ன செய்யலாம், அவர் கொஞ்சம் கூட சோர்ந்து போகலை, அவர் வெளியே வந்து விடுகிறாரு. இப்போ பார்த்தானா அவங்க அப்பா தோண்டின துறவுகள் எல்லாம் இந்த பொல்லாத பகைவர்கள் என்னச்சுதாங்க, பொறாமைனால அதை தூர்த்து அடைச்சி போட்டுருந்தாங்க. ஆனால் அந்த ஈசாக்கு சோர்ந்து போகலாம். அநேக நேரம் வாக்குவாதமும் வருகிறது. உடனே அந்த ஈசாக்கு அடுத்தால மண்வெட்டியெல்லாம் கொண்டு போய் ரெண்டாவது ஒரு கிணறு தோண்ட ஆரம்பிச்சுட்டு பாருங்க. தோண்ட ஆரம்பித்த உடனே அவனுடைய காரியமெல்லாம் கைக்கூடி வந்தது. கர்த்தர் பார்ப்பாரு, அவங்க தோண்டின கிணத்துல உடனே இங்கே என்ன செஞ்சிடும், அங்கே தண்ணீர் வந்துடும். இப்படி அந்த தண்ணி வந்த உடனே அந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்வாங்க, இந்த துறவு எங்களுக்கு தான் அப்படி சொல்லி அதையும் தூர்த்து போட்டுருவாங்க. இப்படி வருஷம் அந்த ஈசாக்கு தோண்டின துறவெல்லாம் கூட என்ன பண்ணாங்க, அவங்க தூர்த்து போட்டதாக நம்ம அந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை அந்த ஈசாக்கு கூட இருந்தது. அந்த ஆண்டு சொல்கிறார், வாக்குவாதம், எப்போது வாக்குவாதம். அந்த ஈசாக்கு சொல்கிறார், இது எங்கள் அப்பா தோண்டின துறவு. ஆனால் அவங்க விட மாட்டாங்க, அதிகமாக வாக்குவாதம் பண்ணி அந்த துறவெல்லாம் தோண்டின உடனே அது மூடி போட்டுருவாங்க. ஆனால் எங்கெங்கே ஈசாக்கு தோண்டினாரோ அங்கெல்லாம் அங்கே என்னச்சது, அங்கே தண்ணீர் வந்துச்சு. ஈசாக்குடைய காரியம் எல்லாம் கைகூடி வந்தது பாருங்க. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளைய நீங்கள் எவ்வளோ நாள் தான் இப்படி நீங்கள் விரட்டுவீங்க, எவ்வளோ நாள் என் பிள்ளை செய்கிற தொழிலை நீங்கள் என்ன செய்வீங்க, நாசப்படுத்துவீங்க. என் பிள்ளை கூட நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வழக்காடினீங்க, வாக்குவாதம் பண்ணினீங்க, என் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நீங்கள் கெடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கு இனி நான் அப்படி விடமாட்டேன் அப்படி சொல்லி ஒரு துறவை கடைசியில் தோண்டும் போது அது ரகோபத்து, அந்த துறவு பெருகி கொண்டே இருந்து கர்த்தர் பெருக்கத்தை கட்டளிட்டார் பாருங்க. அவன் எந்த இடத்துல அங்கே நெருக்கப்பட்டானோ அதே இடத்துல கர்த்தர் பெருக வைத்தார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படித்தான் பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக உங்களை நெருக்கி கொண்டே வரலாம், அது உங்களை ஒடுக்கி கொண்டே வரலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் அந்த ஈசாக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். பகைவர் கையிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்பதாக சொல்லி, பகைவர் கையிலிருந்து விடுதலை ஆக்குவது மட்டும் இல்லை, அவங்களை விட பிள்ளைகளை பெருக பண்ணுவேன், அவங்களை விட ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஈசாக்கை கர்த்தர் நினைச்சாராம், ஆசீர்வதிச்சார். ஈசாக்கை ஆசீர்வதித்து கொண்டு வரதை பார்த்தோன்னே இப்போ அந்த பெலிஸ்தரும் அபிமெலேக்கு ராஜாவும் அந்த ஈசாக்கிட்ட வராங்க. இனி அவங்களுக்கு என்ன செய்யலை, அந்த தோண்டுகிற துறவை அவங்க மூடலை, தூர்த்து போக விடலை. இப்போ அவங்கள்ட்ட சமாதான உடன்படிக்கை பண்ணும். இந்த மனுஷனுக்கு எவ்வளோ விரோதமாக நம்ம என்ன செய்தாலும், எவ்வளோ தான் பொருளாதாரத்தை நம்ம அழித்து கொண்டு இருந்தாலும் இந்த மனிதன் பெருகி கொண்டே போகிறார். ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது, அவனை ஆராதிக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி அவங்க கண்கள் அது பார்த்தது. ஒரு நாள் வராங்க, அவங்கள விரட்டி விட்டவங்க அவங்கள வேதனைப்படுத்துனாங்க. வலியாக அவங்ககிட்ட நிச்சயமாக நம்ம கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, நம்ம சமாதான உடன்படிக்கை பண்ணுவோமா என்று சொல்லி அந்த ஈசாக்கை தேடி வந்தாங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட காரணமில்லாமல் பகைக்கலாம், காரணமில்லாமல் உங்களோடு கூட வழக்காடலாம், காரணமில்லாமல் வாக்குவாதம் பண்ணலாம், காரணமில்லாமல் சண்டைக்கு வரலாம், அல்லது காரணமே இல்லாதோடு உங்களை தூச்சி திரி
தெரியலாம். இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இருந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது, என்னை தூற்றி திரிகிறார்களே, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே, எப்போது என் கூட வழக்காடுதாங்களே என்று சொல்லி கூட நீங்கள் அழுது புலம்பி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு நீதி செய்யணுப்பா, இவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, அதனால என் கூட வாக்குவாதம் பண்ணுதாங்க, என் கூட வழக்காடுதாங்க, இவங்க பெரிய வசதி படித்தவங்க, இவங்க எனக்கு விரோதமாக வழக்காடுதாங்க, அவங்கள எதிர்த்து நான் போக முடியாது, நீங்கள் தான் எனக்கு நீதி செய்யணும், நீங்கள் தான் என் வாழ்க்கையில் நீதி செய்யணும் அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு நான் என்ன செய்வேன், நான் நீதியை செய்வேன், நான் உங்களுக்கு நீதியை செய்வேன். உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புதாங்களோ அவங்களுக்கு விரோதமாக நான் என்ன செய்வேன், நான் வழக்காடுவேன். அது மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளையே நான் அவைகள் கையிலிருந்து என்ன செய்வேன், ரட்சிப்பேன், விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி தான் கர்த்தர் உங்களை பார்த்து அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தான் பாருங்க, நமக்கு சத்துரு பிசாசு நேரில் வரப்போகிறது கிடையாது. அந்த பிசாசுன்ற கிரியையை அநேக மனிதர்கள் மூலமாக நமக்கு அவர் கிரியை செய்த நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம நினைப்போம், இவங்க எப்போதும் என்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க, காரணமே இல்லையா, ஏன் அப்படின்னு நினைப்போம். நம்ம செய்யக்கூடிய காரியம் ஒன்று எதுனா, அவங்க வரல, ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்து பிசாசு கிரியை செய்து. அப்போ நம்ம ஜெபிக்கிற நாட்களில் நம்ம ஜெபிக்கும் போதே அவங்களுக்காக நம்ம நினைச்சக்கூடாது, அவங்க மேலே படக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. ஆண்டவரே இவங்களுக்குள்ளே இருந்து எனக்கு விரோதமாக கிரிச்சுகிற பொல்லாத ஆவியை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ளே இருந்து கிரிச்சுகிற அந்த பொல்லாத ஆவியை கர்த்தர் நினைச்சாராம், அவர் வெளியேற்றுவார். அப்போ இன்றையிலேருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அதுதான். உங்களுக்கு விரோதமாக யாராவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா அவங்களையே நீங்கள் நினச்சி இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே வருங்க. ஆனால் அப்படி இல்லை. என்று சொல்ல பிசாசின் கிரிகளை அவரை அழிப்பதற்கு உங்களுக்கு நான் வல்லமையை தந்து விட்டேன், அந்த அதிகாரத்தை உங்கள் கையில் தந்து விட்டேன் என்பதாக சொல்கிறார். அப்போ நாம் செய்யக்கூடிய காரியம், யாராவது காரணம் இல்லாமல் பகைச்சா, யாராவது காரணம் இல்லாமல் நம்மகிட்ட வழக்காடினாங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்லணும், இவங்ககிட்ட இருந்து போராடுகிற, இவங்க மூலமாக கிரிச்சுக்கிற பொல்லாத ஆவியான நினைச்சதே கட்டுகிறேன் என்பதாக சொல்லி நம்ம சொல்லும் போது அது என்ன செய்யுமா, அந்த பிசாசு அப்படியே வெளியேறி போயிடும். ஹல்லேலூயா. இன்னும் கூட உங்களுக்கு விரோதமாக பேசினார்கள், எனக்கு விரோதமாக இதெல்லாம் பேசினாங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க, எந்த நீதியுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்ல நான் உங்களை திக்கச்சொல்லாக விடு, ஏன்னா எங்கள் வீட்டில் கேட்க யாருமே இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டவங்க, அதனால தான் எங்களுக்கு விரோதமாக துணிஞ்சு பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம். அன்றைக்கி இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை விடவே மாட்டேன், நான் உங்களை திக்க சொல்லாக நான் விட மாட்டேன், நான் உங்களையும் மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளையும் நான் நினைச்சவேன், நான் மீட்டு தருவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை ரட்சிக்க போகிறேன், உன் குடும்பத்தை ரட்சிக்க போகிறேன், உன் கணவனை ரட்சிக்க போகிறேன், உங்கள் மனைவியை நான் ரட்சிக்க போகிறேன் என்பதாக உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்யும் போது நான் அதை சம்மதிக்கவே மாட்டேன், அவங்களுக்கு செய்கிற அநியாயத்தை நான் பொறுத்து கொண்டே இருக்க மாட்டேன். உங்களுக்கு விரோதமாக எழும்போம் ஆயுதத்தெல்லாம் நினைச்சவே அடக்கி போடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் கூட கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம், இதுவரை உங்களை ஏமாற்றி கொண்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பணத்தை நீங்கள் யார்கிட்டயோ கொடுத்துருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு தராதபடி உங்களை வஞ்சித்து அவங்களை ஏமாற்றி கொண்டு இந்த பணத்தை திருப்பி தராமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட கடின இதயத்தை உடைத்து உங்களுக்கு எதெல்லாம் அவங்க ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களோ அதை நான் திருப்பி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நீங்கள் சண்டை போட்டு கேட்டுக்கிட்டு பார்த்தீங்க, ஆனால் அவங்க தரலை. ஆனால் இனி நீங்கள் கொடுத்த பணம் அவங்க தேடி கொண்டு உங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க அப்படி சொல்லி உங்களுக்கு தருவாங்க. அதுதான் ஆவியானவர் இன்றைக்கி உங்களோட பேசுகிற ஒரு காரியம். அப்போ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகளை இனி நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். உனக்கு விரோதமாக வழக்காடினவர்களை நான் வழக்காடுவேன், உனக்கு விரோதமாக காரணம் இல்லாமல் எழுமுன அவன் பொல்லாத மனுஷங்க ஆவிகளை நான் அடக்குவேன், அவளுக்கு விரோதமாக நான் வாக்குவாதம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் அவங்க பொருளாதாரத்தை அவங்க திருடினாங்களோ, யாரெல்லாம் வஞ்சித்து உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கினாங்களோ, நிலத்தை வாங்கினார்களோ, அதெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கு என்னச்சுவேன், நான் வழக்காடுவேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
உன் கண்ணில் இருக்கிற கண்ணீரை சொல்கிறார் ஆண்டவர், நீ அழாத, நீ அழாத, கண்ணீர் வடிக்காத. உனக்கு விரோதமாக ஏமாற்றினர்களை நான் விடவே மாட்டேன். நான் உனக்காக வழக்காடி எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவா என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. அன்றைக்கு ஈசாக்க அந்த பொல்லாத மனுஷங்க கையில் அப்படி பரிபூர்ணமாக கொடுத்து விடலை. அந்த ஈசாக்க அவங்க முன்னால் உயர்த்தி 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 வர வர விருத்தி அடைய பண்ணினது போல உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக, உங்களுக்கு காரணமில்லாமல் பகைத்தவர்களுக்கு முன்பதாக, உங்களை துரத்தி கொண்டே வந்த பொல்லாத மனிதர்களுக்கு முன்பதாக நான் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. நான் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதியாகவே இருக்கிறேன். அப்படின்னால இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் தரப்போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை எல்லாருக்கூட கண்களை மூடி, ஆண்டவரே என் கூட நீங்கள் பேசுறீங்க, ஆண்டவரே எனக்கு கூட வழக்காடுதாங்களே, காரணமில்லாமல் என்கிட்ட சண்டைக்கு வராங்களே, ஆமேன், என்னை ஏமாற்றி என் பணத்தெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்களே, எங்கள் நிலத்தையும் கூட அது எனக்குரியது என்று சொல்லி அவங்க துணிந்து போய் சொல்லுதாங்களே. அப்பா, இதுக்கு நான் என்ன செய்வேன்? எனக்குரிய நீதி இல்லையே, நான் யாரிடத்தில் போய் இதை சொல்லுவேன்? ஒருவர் கூட எனக்கு உதவி செய்யலையே, எல்லா மனிதர்களும் இந்த காரியத்தில் என்னை கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிற இந்த வார்த்தை, நான் உன்னோடு கூட உனக்கு விரோதமாக எழும்பவர்களுக்கு விரோதமாக வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் கடந்து போய் கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள போய் நீ உலாவுகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் உங்கள் தெய்வீக உன்னத பிரசனத்தை நீர் அனுப்பி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்கிறீங்களே ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியே இல்லாதபடி அடைக்கப்பட்டிருந்த செங்கடலை ரெண்டாக பிளக்க செய்த ஆமேன் அதே வல்லமை உள்ள ஆவியானவர் இன்றைக்கு உங்க முன்னால அடைக்கப்பட்ட செங்கடல் போல் இருக்கிற பெரிய காரியங்கள், பெரிய பிரச்சனையை உடைப்பேன், உடைத்து நான் வழி விடுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு என் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எந்த ஒரு வழியே இல்லையே, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளுக்காக என்ன செய்வேன்? என் குடும்பத்துக்காக என்ன செய்வேன் என்று சொல்லி, என் வியாபாரத்துக்காக என்ன செய்வேன் என்று சொல்லி, ஆவிக்குரிய வகையில் என் ஊழியத்துக்காக நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி அவருடைய முகத்தை அங்கலாய்ப்போடு கூட, ஒரு ஏக்கத்தோடு கூட, ஒரு கண்ணீரோடு நீங்கள் பார்க்கீங்க. ஆண்டவரே, நீங்கள் இறங்கி வந்தால் மட்டும்தான் எனக்கு விடுதலை, நீங்கள் இறங்கி வந்து உதவி செய்தால் தான் நான் வாழ முடியும் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கீங்க. கர்த்தருடைய கரம் உன் மேலே வைத்தபடியினால இன்றையில இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை நீ காண்பா என்று கர்த்தர் சொல்கிறாரு. இது வரைக்கும் உன்னை துரத்தி கொண்டு வந்த பொல்லாத ஆவிகள், பொல்லாத மனுஷர்கள் உன்னை தேடி வலிய வந்து கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். உன்னை பகைத்தவர்கள் உன்னை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக புறங்கூறி வேண்டாத வார்த்தைகளை பேசி உன் மனதை புண்படுத்தினவர்கள் உன்னை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவதற்காக கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும்படியாக, ஆமே, உங்க மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள் இருக்கிற சாப பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே எரித்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஒரு பரலோக அக்கினியை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீர் வைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிச்சீரையா. எங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதம், நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம், நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தை மட்டும் எங்கள் பிள்ளைகள் நம்பாத படிக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்த தேவனுக்கு உங்களையே நம்பி வாழ ஒவ்வொருவருக்கும் நல்ல இருதயத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னுடைய சத்துருக்கள் பெருகி கொண்டே போகிறாங்க, என்னுடைய பகைவர்கள் பெருகி கொண்டே போகிறாங்க என்று சொல்லி புலம்பாத. கர்த்தருடைய
உம்முடைய ஆவியான சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்கிறாரு. உனக்கு தந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் தொட முடியாது. அது உனக்கே தான், உன் பிள்ளைகளுக்கு தான். உன் பிள்ளைகளை ரட்சித்து தருவேன். உன் பிள்ளைகள் மூலமாக நீ அழுகிற கண்ணீர் அது போதும், உன் கண்ணீர் துருத்தி நிறைந்து விட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள உலாகிறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் அனைவரை தொட்டதற்காக நன்றி. நீங்கள் தொட்ட மாத்திரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய இறக்கம் கடந்து வந்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.